ஓகே. ஸோ பிரசிடென்டோட ஆர்டிகல் நமக்கு எதுல இருந்து எது வரைக்கும் கவர் ஆகும்? 52 to 78. 62 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அங்கங்க வரும். கண்டினியூஸா 62 வரைக்கும் வரும். ஸோ எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன், அந்த நிர்வாக அதிகாரம் பத்தி சொல்லக்கூடியது 53 அப்படிங்கிறது. மேனர் ஆஃப் எலெக்ஷன், ஸோ அந்த எலெக்ஷனோட டைப் என்ன அப்படிங்கிறது 55. ஸோ பிரசிடென்டோட டேர்ம் பத்தி சொல்லக்கூடியது 56ல வந்து சொல்லியிருப்பாங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன் 57ல. குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் 58. கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ் 59. சொல்லுங்க. 59. ஓகே. ஸோ ஓத் அண்ட் அஃபர்மேஷன் 60ல வந்து வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், மன்னிக்கும் அதிகாரம் 72. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டினன்ஸ் பவர் 1 2 3. 1 2 3. ஸோ இவரு சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது 143 அப்படிங்கிறது. ஸோ மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எது சொல்லியிருப்பாங்க? 54. சுப்ரீம் கோர்ட் தான் மேம் ஏதோ சொல்லிருக்காங்க. எந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது 71ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பிரசிடென்டோட எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் அதை பத்தினதெல்லாம் 71ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது அதான் 54. எஸ், அதுதான் 54. ஓகேவா? எஸ். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்னா 54. பிரசிடென்டோட அந்த எலெக்ஷன் எந்த முறையில நடத்துவோம் அப்படின்னா 55. ஸோ அதுவே வந்து மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்னா 71 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்? 63. ஸோ அவர் வந்து ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனா இருப்பார் அப்படிங்கிறது 64ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரோட 64ம் 89, ஸோ ரெண்டுமே தான் வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், அவரோட டேர்ம் 67ல இருக்கும். ஓத் அண்ட் அஃபர்மேஷன், இவரோட பதவி பிரமாணம் 69ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இவர் இந்த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதுல இவரும் கவர் ஆவாரு, பிரசிடென்டும் கவர் ஆவாரு, வைஸ் பிரசிடென்டும் கவர் ஆவாரு. 71ல. ஸோ எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் 66. ஸோ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் என்ன பார்த்தோம்? 54. ஓகேவா? அங்க 54, இங்க வந்து 66 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுல மெயின் வந்து நமக்கு அவர் வந்து ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனா இருக்கக்கூடியது அந்த 64வது ஆர்டிகல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1990ல. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? January 30. எஸ், January 31, 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஃபார் விமன் எப்போ போட்டிருப்பாங்க? விமன்கான பிளான் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1988. எஸ், 1988ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கான ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து 1974லயே நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது நமக்கு? Women and Child டெவலப்மெண்ட்க்கு கீழே வரக்கூடியது. ஸோ எப்போல இருந்து இந்த விமன் அண்ட் சைல்டு வந்து நமக்கு தனியா பிரிச்சிருப்பாங்க? 2006. எஸ், 2006ல வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு கூட இருந்திருக்கும்? Social justice and ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து நமக்கு இருந்திருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து 1985ல வந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2006ல தனியா ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா
எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க? 1 plus 1 plus 5. 1 plus 1 1 plus 5. 1 plus 1 plus 5 ஒரு chair Seven person, ஒரு members. member secretary, 5 person. 5 elements உறுப்பினர். ஓகே. ஸோ 1 plus 1 plus 5 ஒரு சேர் பர்சன், ஒரு வைஸ் சேர் பர்சன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 5 பேர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த எத்தனை பேர் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல இருந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கணும். எஸ், ஒரு மெம்பர் ஆச்சு ஷெட்யூல் ட்ரைப் இல்லைன்னா ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களை யாரு நாமினேட் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்களோட சேலரி எல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் அப்படிங்கிறது 3 years. 3 இயர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகே. சோ எப்படி இவங்க வந்து எல்லா கேஸையும் வந்து நமக்கு அவங்களா எடுத்து செய்வாங்களா இல்ல அவங்க கிட்ட வர்றதுதான் செய்வாங்களா பார்ப்பாங்களா? சோ சுயமோட்டோ சுவோமோட்டோ அப்படிங்கிறது வரும். சோ அவங்களோட விருப்பத்தின் பேர்லயும் அவங்க எடுத்து நடத்துவாங்க. சோ இவங்களுக்கு எந்த கோர்ட்டுக்கு ஈக்குவலான உரிமை அப்படிங்கிறது சிவில் கோர்ட்ஸுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் கொடுத்துக்கப்பட்டிருக்கும். சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை தலைப்புல வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க? 23 ஓகேவா? 23 ஹெட்டிங்ஸ்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பரிவாரிக் மகிழா லோக் அதாலத் எந்த வருஷம்? 1987. எஸ், 1987ல. சோ விசாகா கைட்லைன்ஸ் எப்போ? 1997ல. ஓகே. சோ அத பேஸ் பண்ணி கொண்டு வந்த ஆக்ட் தான் இது போஷ் ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் போஷ் ஆக்ட் 2013ல கொண்டு வந்திருக்காங்க. பணிபுரியும் இடங்கள்ல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடை செய்யற சட்டம். சோ இந்த 1987 பரிவாரிக் மகிழா லோக் அதாலத் எந்த ஆக்ட பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல லீகல் சர்வீஸ். எஸ், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கறத பேஸ் பண்ணி. சோ இது வந்து எப்போ ஸ்டாப் பண்ணாங்க இந்த பரிவாரிக் மகிழா லோக் அதாலத்தை? 2014-15லயே வந்து ஃபண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கு பதிலா நமக்கு எது கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், நாரி அதாலத் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்? 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது வந்து இப்போ எந்த திட்டத்துக்கு கீழே செயல்பட்டு இருக்கு நாரி அதாலத்? சாம்பல். எஸ், மிஷன் சக்தியில சாம்பலுக்கு கீழே செயல்பட்டு இருக்கு. மிஷன் சக்தி எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருப்பாங்க? 2022 ஏப்ரல் 2022 ஏப்ரல் 1. சோ சாம்பல் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது. சோ இத பைலட் ப்ராஜெக்ட்டா எந்தெந்த ஸ்டேட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க? அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். எஸ், அசாம்லயும் ஜம்மு காஷ்மீர்லயும் கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஒவ்வொரு நாரி அதாலத்துக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நியாய சக்கீஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க? 7 to 9. எஸ், 7 to 9 members. 7 to 11 வந்து இருப்பாங்க. இவங்களை யாரு செலக்ட் பண்ணுவாங்க? கிராம பஞ்சாயத்து. எஸ், கிராம பஞ்சாயத்துல இருக்கக்கூடியவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 7 to 9 இல்லையா மேம்? 7 to 11. இங்கிலீஷ்ல புக்ல 9 தான் இருந்துச்சு. எந்த புக்ல? சோஷியல் இஷ்யூ புக்ல. இங்கிலீஷ். சோஷியல் இஷ்யூஸ்ல. சோ நான் வந்து 11 தான் எழுதி இருக்கேன், நோட் பண்ணது. 7 to 11 நியாய சக்கீஸ். சோஷியல் இஷ்யூஸ் புக்ல கொடுத்திருக்கானா? எஸ் மேம். அதுல இந்த சம்பல் அண்ட் சம்பிரத்திய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுல இருக்குதா? ஓகே. சோ இது நான் வெப்சைட் பார்த்து எழுதினேன். அதுல 7 to 11 தான் இருந்துச்சு. ஓகே. சோ அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். சோ இது வந்து நமக்கு எப்ப ரெசல்யூஷன் வந்து இது பண்ணிருப்பாங்க? 1978 ஜான் 12ல. சோ இந்த ஆக்ட் எப்ப வந்திருக்கும்? நேஷனல் கமிஷன் ஃபார் 1992ல வந்து வந்திருக்கும். சோ அது எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 1993 மே 17ல வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நமக்கு வருது?
Ministry of Ministry of Minority Welfare. மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் இருக்கும். நமக்கு 1993ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நோட்டிஃபைட் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் இருந்திருப்பாங்க? 5 5. Five. ஓகே, லேட்டரா எதை ஆட் பண்ணிருப்பாங்க? எந்த வருஷம்? Jain 2014ல ஜெயின் 2000. எஸ், 2014ல ஜெயின் கம்யூனிட்டி அப்படிங்கறத ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இதோட காம்போசிஷனும் எப்படி இருக்கும்? 1 1 plus plus 1 plus 1 plus 1 எஸ், 1 plus 1 plus 5 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சோ இவங்களோட டென்யூர் 3 years. 3 years அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சோ இது மைனாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளவுதான். 2 தானே சொல்லியிருந்தேன், விமனும் மைனாரிட்டிஸ். Yes ma'am. ஓகே, சோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் எப்போ? 1995. 1992 இல்லையா? ஓகே, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு? கவர்னர். ரிமூவ் பண்றது யாரு? President. சோ எப்போ அமெண்ட்மென்ட் பண்ணாங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்? 2019ல பண்ணிருப்பாங்க. சோ இவங்க எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்டா இல்லையா? Yes eligible தான். ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கறது பாத்துருப்போம். சோ ஆர்ம்டு ஃபோர்சஸ்ல இருக்கக்கூடியவங்க ரிலேட்டடா ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு மந்த்ஸ்ல அவங்க திருப்பி இது பண்ணணும்? 3 months. 3 monthsல. ஓகேவா? சோ அதுவே நார்மலா ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா 1 month. 1 year. 1 month. ஓகேவா? 1 monthல அவங்க ரிப்ளை கேசஸ் பண்ணணும். முடியறது தான் ஒரு வருஷத்துக்குள்ளே. ஆமா. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட டென்யூர் எவ்வளவு இருக்கும்? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 3 years or 70 yes years. 3 years or 70 age 70 years. அப்படிங்கிறது இருக்கும். சோ ரெண்டுல எது முன்னாடியோ அது மாதிரி இருப்பாங்க. சோ இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எவ்வளவு இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லியிருப்பாங்க? 7 years. 7 years. 7 years அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ 2019 அமெண்ட்மென்ட் படி இதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்? 1 plus 3. 1 plus 3 வந்து 1 plus இருப்பாங்க. 3. எஸ். ஓகே, சோ ஸ்டெப் எப்போ கொண்டு வந்தாங்க? ஸ்டெப் 1986. 1986. 1986ல. சோ E for எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ட்ரெட்க்கு Employment. அதுதான் அதுக்கு தான் அது entrepreneurship. entrepreneurship. எப்போ கொண்டு வந்தாங்க? எந்த வருஷம்? 17 month. 2017ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ நம்ம ட்ரெட்ல வந்து 7 நாளும் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திருப்போம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாலிகா சம்ருத்தி யோஜனா எப்போ? 1997. 1997. ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. 2005ல ஏப்ரல். சோ இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? Institutional birth. எஸ், இன்ஸ்டிடியூஷனல் பர்த் இல்லையா? சோ ஐஎம்ஆர் எம்எம்ஆர் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சோ ஐஎம்ஆர் எம்எம்ஆர் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இதுல வந்து மருத்துவமனையில பிரசவம் செய்துக்கிறத ஊக்குவிக்கிறாங்க. சோ அர்பன்ல எவ்வளவு கொடுக்குறாங்க? ரூரல்ல எவ்வளவு கொடுப்பாங்க? Urban 700. rural 600. ஓகே, மாத்தி சொல்றீங்க. ஆமா இதுல bookல ரூரல்ல தான் 700. எஸ், ரூரல்ல 700ம் அர்பன்ல 600ம் கொடுப்பாங்க. ஓகேவா? புக்ல மாறி இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் எப்போ? 2011 June 1. 2011. 2011 June 1. சோ இதோட மெயின் கான்செப்ட் என்ன? எல்லாமே ஃப்ரீயா Yes. எல்லாமே ஃப்ரீயா. அவுட் ஆஃப் Birthல பேக்கேஜ் இருந்து எக்ஸ்பென்சஸ் இல்லையா? செக்ஷன் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. டிராப் பேக் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு 1 or 2 ambulance. ஆமா திருப்பி கொண்டு வந்து விடுறது வரைக்கும். சோ 1 or 2 ஆம்புலன்ஸும் இதுக்கு கீழே நமக்கு இருக்கும். சப்லா ஸ்கீம் எப்போ? 2011. 2011ல கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஏஜ் உள்ள பிள்ளைங்க இதுல கவர் ஆவாங்க? 11 to 11 to 14. 11 to 18 வரைக்கும், 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து கவர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, அப்புறம் அந்த டெஸ்டிங் எடுக்கிறது, அப்புறம் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு கீழே பண்ணுவாங்க. ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் இப்போ 2014. 2014 இல்லையா? அந்த ஷோர் டிஸ்ட்ரிக்ட் 14 பார்த்திருப்போம். இப்போ கிஷோர் அப்படின்னா 2014 அப்படிங்கிறது ஜனவரியில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல எந்த கேட்டகரி, எந்த ஏஜ் கேட்டகரி பிள்ளைங்க? 10 to 19. 10 to 19. ஸோ அவங்களுக்கு ஹெல்த், அதுக்கப்புறம் சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்கறது, இவங்களுக்கும் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்யா அபியான் June 9, 2016. எஸ் 2016 ஜூன் 9ல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு மாசமும் என்ன 9th day. 9th day. 9th day of every month. 9th டேல அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கர்ப்பகால பராமரிப்பு கிடைக்கிறதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பெண்ணுக்கு மினிமம் வந்து எத்தனை பரிசோதனைகள் பண்ணப்படும்? 4. 4 வந்து பண்றாங்க. ஸோ PMSMA அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. PMSMA சுரக்ஷித் மாத்ருத்ய அபியான். அடுத்தது PMMY MMBY எப்போ? Jan 1, 2017. எஸ் Jan 1, 2017ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எந்த திட்டத்தோட மறுபெயர், எப்ப தொடங்கப்பட்ட திட்டம்? Indira Gandhi. Indira மாத்ருத்வ சயோக் யோஜனா இந்திரா 2010. காந்தி மாத்ருத்வ சயோக் யோஜனா 2010ல ஆரம்பிச்சதோட மறு திட்டம் தான், அந்த மறு வடிவம் தான் இந்த திட்டம். அண்ட் இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க? 5,000. 5,000. 5,000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ரீசனா இதுல ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன? 1515. 1515 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த இதுக்கு ஃபண்ட் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? 60-40. 60:40 அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு திட்டம் தான் என்ன திட்டம் இருக்கும்? முத்துலட்சுமி. Muthulakshmi Reddy. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். ஸோ இதுல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 18,000. 18,000. 14 plus 2 plus 2. 14,000 அமௌண்ட் கேஷ். ஸோ 2,000 plus 2,000 அந்த ரெண்டு கிட்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ எந்த வருஷத்துல இருந்து 18,000 கொடுத்துட்டு இருக்காங்க? 2018. 2018. ஸோ 18,000 2018 அப்படிங்கிறது. அடுத்த லக்ஷயா ஸ்கீம் எப்போ? 2017. 2017 டிசம்பர். ஸோ இது எதுக்கான திட்டம்? லேபர் வார்டு லேபர் வார்டு வந்து நம்ம அதோட குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்த சுமன் எப்போ? 2019. 2019 அக்டோபர். சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஸ்வாஷன் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு எதுக்கானது இந்த சுமன்? MMR-ஐயும் IMR-ஐயும் டெலிவரி பண்ணிட்டு ஸோ தாய் சிசு இறப்பை குறைப்பது, IMR MMR வந்து கம்மி பண்ணக்கூடியதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது. ஸோ இலவச சுகாதார சேவைகள் எத்தனை மாசம் வரைக்கும் கொடுக்குறாங்க? 6 months. எஸ் 6 months வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், மகப்பேறு உதவி சட்டம் 1961. 1961 அமெண்ட்மெண்ட் 2017. 2017. ஸோ ஸ்டார்டிங்ல எவ்வளவு வீக்ஸ் லீவ் கொடுத்துருப்பாங்க? 12 weeks before and after. 12 weeks. ஓகே, ஸோ இப்போ திருத்தம் பண்ணதுக்கு அப்புறமா 26. 1 year. 26 வீக்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல எப்போல இருந்து நமக்கு 12 மந்த்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க? July 1, 2021. 2021 ஜூலை 1ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2021 ஜூலை 1. ஸோ இது ரிலேட்டடான கேஸ் என்ன பார்த்திருப்போம்? அம்ஷா ஆனந்தினி. கேஸ் ஹம்சா ஆனந்தினி கேஸ் அப்படிங்கிறது பார்த்திருப்போம். ஸோ தமிழ்நாட்டுல இந்த மங்கையர்கரசி கேஸ் அப்படிங்கிறதும் அதோட ரிலேட்டடானதான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா உஷா மேத்தான்னு ஒரு கேஸ். எதுங்க? உஷான்னு ஒரு கேஸ் வரும்ல மேம். உஷாநாத். ஆமா, உஷாநாத் தான் அந்த கேஸ் வரும். ஓகே, ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் கொள்கை, நேஷனல் பாலிசி ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் 2001. 2001. டிராஃப்ட் நேஷனல் பாலிசி ஃபார் விமன், பெண்களுக்கான தேசிய வரைவு கொள்கை 2016. 2016. நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்
2010. 2010 தேசிய பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம் 2010. சோ அதிகாரம் அளிக்கும் கொள்கை அப்படின்னா 2001, அதிகாரத்துக்கான இயக்கம் 2010, அதே டிராஃப்ட் பாலிசி தேசிய வரைவு கொள்கை அப்படின்னா 2016. மகளிர் தன்னார்வலர் காவலர் திட்டம் போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம் August 2016. 2016ல. சோ இது வந்து ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க? ஹரியானா. ஹரியானா. என்னென்ன மினிஸ்ட்ரி கவர் ஆகுது? ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் உமன் ஹோம் அஃபேர்ஸும் விமன் அண்ட் சைல்டும் வந்து கவர் ஆகுறாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெண்களோட முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் அப்படிங்கிறது தான். சோ இதுல ஏஜ் என்ன? மினிமம் ஏஜ் 21 அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் எத்தனையாவது பாஸ் பண்ணிருக்கணும்? 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். வெப் ஒண்டர் விமன் www 2019ல. சோ நாரி போர்ட்டலோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் ரெபோசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் உமன். எஸ், நேஷனல் ரெபோசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது. ஸ்வதார் கிரே இப்போ 2016 ஏப்ரல். சோ இது வந்து சக்தி சதன் எப்ப மாத்துனாங்க? 2022. எஸ், 2021-22ல வந்து மாத்தி இருப்பாங்க. ஆனா வெப்சைட்ல பாக்கும்போது 22னு கொடுத்திருக்கானுங்க மேம். புக்ல பாக்கும்போது ஏதோ ஐ மீன் இயர்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க 21 22 அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இது அந்த ஃபினான்ஷியல் இயர்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பட்ஜெட்ல என்னவோ அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமென்ட் பண்ணது 2022ல பண்ணிருப்பாங்க. ஆனா இதே ஸ்கீமே பின்னாடி படிக்கும்போது வெறும் 2022 மட்டும் கொடுத்திருக்காங்க. அதான் அது அந்த அனௌன்ஸ் பண்ணது வந்து 2021-22னால அந்த ஃபினான்ஷியல் இயரை வந்து எப்பயும் மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இந்த 2021-22ன்னு போட்டீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு 21-22 ரெண்டுலயுமே கவர் ஆகும். சோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்ல எக்ஸாக்டா போடணும் அப்படின்னா 2022 அப்படிங்கறதும் போட்டுக்கலாம். ஓகே, சோ இதுல ஃபண்ட் எப்படி ஷேர் பண்ணிருக்காங்க? 60:40. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தனை பெண்களை கொண்ட ஸ்வதார் கிரே அமைக்கப்படும்? 30 பெண்கள் அப்படிங்கிறது. சோ PMMSK எப்போ? Mahila Shakti Kendra 2017. 2017-18 பிரதான் மந்திரி மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிறது. ஜெண்டர் பட்ஜெட் 2005-6. எஸ். சோ ஃபர்ஸ்டா பாலின பட்ஜெட்ல வந்து 1% GDP எப்ப ரீச் பண்ணிருக்காங்க? 24-25 பட்ஜெட். எஸ், நைஸ். சோ 2024-25 பட்ஜெட்ல வந்து ரீச் பண்ணிருக்கோம் GDP 1% அப்படிங்கிறது. ஓகே, சோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா LPG 2016. எஸ், 2016 மே 1ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ எந்த வருஷத்துல இருந்து ஏழை பெண்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க? 2023ல. இது என்ன இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு தான் இருக்கா மேம்? எது இதுவா? இந்த ஆமா சப்சிடி ஏன்னா கொடுக்குறாங்க. இப்ப கேஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, மேபி கேட்டாலும் கேட்பானுங்க. நம்ம கிட்ட என்ன பிடுங்காம இருந்தா சரிங்கிறீங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாரி சக்தி புரஸ்கார் எப்போ? 2009. சோ இத அந்த பேர் மாற்றம் பண்ணது 2015ல மாற்றம் பண்ணிருப்பாங்க. சோ எது வரைக்கும் படிச்சீங்க? வயலன்ஸ் வன்முறைக்கு முன்னாடி வரைக்கும். வன்முறைக்கு முன்னாடி வரைக்கும். இங்க வர ஓகே. செடா எப்போ? 79. செடாவோட இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்கானுங்கல்ல மேம். ஆமா, அப்ரிவேஷன் கேட்டிருந்தானுங்க. Elimination of all forms of discrimination against women. Yes, Convention on the Elimination of all forms of discrimination against women அப்படிங்கறதா செடா 1979. So International Day of Rural Women, சர்வதேச கிராமப்புற பெண்கள் October 15. October 15. International Day of the Girl Child
October 11. October 11. International Day of Women and Girls in Science. February 11. February 11 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ் அடுத்த 25 பேஜஸ். பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எகைன் பிரசிடென்டோட ஆர்டிக்கல் படிச்சுட்டு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டோட ஆர்டர், ஓகேவா, நேம் யாரு யாரு அப்படிங்கிறது புரிந்ததா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன்ல வந்து பிஎம் ஓட ஆர்டருமா மேம் இல்ல ஜஸ்ட் வைஸ் இல்ல பிரசிடென்ட் இவங்க 2 பேரும் படிங்க, அதுக்கப்புறம் அது தனியா படிச்சுக்கலாம். பிஎம்மும் டெபியூட்டி பிஎம்மும் தனியா படிச்சுக்கலாம். கமிஷன்ஸ் ஆர்டிஐ சிஐசி எஸ்ஐசி, ஓகேவா? ஸோ இது ரெண்டும். ஆர்டிஐ என்ன சொன்னீங்க மேம்? அதுக்கு இல்ல சிஐசி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ முடிஞ்சா அப்படியே படிக்கும் போதே அந்த ஒவ்வொரு டாபிக்குக்கும் அந்த ஷார்ட்டா எழுதிட்டே வாங்க, சரியா? ஓகே, அவ்வளோதான்.